உம்ரா செய்வதற்கான வழிகாட்டி. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் இஹ்ராம் அணியும் எல்லைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில எல்லைகளை நிர்ணயித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் மதினா வழியாக வருபவர்கள் துல்ஹுலைஃபா என்ற இடத்திலேயும், ஷாம் வழியாக வருபவர்கள் ஜோஃபா என்ற இடத்திலேயும், நஜ்து வழியாக வருபவர்கள் கர்னுல் மனாசில் என்ற இடத்திலேயும், யமன் வழியாக வருபவர்கள் யலம்லம் என்ற இடத்திலேயும் இஹ்ராம் அணிய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள். இதன்படி இந்தியாவிலிருந்து உம்ராவுக்காக செல்பவர்கள் சஅதியா என்று அழைக்கப்படுகிற யலம்லம் பகுதியிலிருந்து தான் இஹ்ராம் அணிய வேண்டும். உம்ரா செய்பவர்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பாக குளித்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தையல் இல்லாத மேல் துண்டு, தையல் இல்லாத வேஷ்டி மற்றும் கால் செருப்புகளை அணிந்து கொள்ளலாம். இஹ்ராமின் போது தடுக்கப்பட்டவைகள்: முடிகளை நீக்கக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, நறுமணங்களை பயன்படுத்தக்கூடாது, ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, தைக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது, மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, திருமணம் முடிக்கவோ பெண் பேசவோ கூடாது, வேட்டையாடக்கூடாது. இஹ்ராம் என்ற நிலைக்குள் வந்த பெண்கள் முகத்தை மறைப்பதோ கை உறைகளை அணிவதோ கூடாது. இப்படி குறிப்பிட்ட வகையில் உடையணிந்து எல்லையை அடைந்தவர்கள் இஹ்ராம் என்கிற நிலைக்கு வருவதற்கு லப்பைக்க உம்ரத்தன் என்று வாயால் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதில் மதினாவிலிருந்து வருபவர்கள் மட்டும் துல்ஹுலைஃபா என்ற எல்லையில் 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டும் எல்லையிலிருந்து புறப்படும் போது கிப்லாவை நோக்கி நின்று கொண்டு தல்பியா சொல்ல துவங்க வேண்டும். தல்பியாவுடைய வாசகங்கள்: லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியா வாசகங்களை மக்காவுடைய ஹரம் எல்லை வரைக்கும் ஆண்களும் பெண்களும் சப்தமிட்டவாறு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காபாவில் நுழையும் போது மற்ற பள்ளிகளைப் போன்றே வலது காலை எடுத்து வைத்து நுழைந்து அல்லாஹு மஃப்தஹலி அப்வாப ரஹ்மதிக என்று பிரார்த்திக்க வேண்டும். பள்ளியில் நுழைந்தவுடன் தவாஃப் செய்வதற்கு தோதுவாக ஆண்கள் மட்டும் தமது வலது தோள் புஜத்தை திறந்தவாறு ஆடையை அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்து காபாவை தனது இடது புறமாக அமையச் செய்து ஹஜ்ருல் அஸ்வதை கையால் தொட்டு அந்த கையை முத்தமிடுவோ அல்லது ஹஜ்ருல் அஸ்வதை தொட முடியவில்லை என்றால் தொடுவது போல செய்கை செய்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற பகுதியிலிருந்து 7 சுற்றுக்கள் சுற்ற வேண்டும். அதில் முதல் 3 சுற்றுக்களை வேகமாகவும் மீதம் இருக்கிற 4 சுற்றுக்களை மெதுவாகவும் சுற்ற வேண்டும். இதில் காபாவின் 3வது மூலையில் அமைந்திருக்கிற ருக்னுல் யமானிக்கு வரும்போது கையால் தொட்டு முத்தமிட வேண்டும். தொட முடியவில்லை என்றால் செய்கை தேவையில்லை. அந்த ருக்னுல் யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வதுக்கு இடையே வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதாபன்னார் என்கிற பிரார்த்தனையை ஓதிக்கொள்ள வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வக்கீனா அதாபன்னார். இப்படி ருக்னுல் யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வதை அடைந்தால் முதல் சுற்றை நிறைவு செய்து விட்டோம். அதைத் தொடர்ந்து முதல் சுற்றில் எப்படி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி செய்கை செய்தோ தொட்டு முத்தமிட்டோ தொடங்கினோமோ அதே போன்று ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து அடுத்த சுற்றை தொடங்கி ருக்னுல் யமானியிலிருந்து
நாம் ஹஜ்ருல் அஸ்வதை அடைகிற நேரத்தில் மீண்டும் ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதாபன்னார் என்கிற பிரார்த்தனையை ஓதிக்கொள்ள வேண்டும். இதோடு இரண்டாவது சுற்றும் நிறைவடைகிறது. அதே போன்று 3, 4, 5, 6, 7 என்று 7 சுற்றுக்களையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும். 7வது சுற்றை முடித்தவுடன் தன்னுடைய வலதுபுறத்தை மூடிக்கொண்டு மக்காம் இப்ராஹிமுக்கு சென்று வத்தஹது மின் மக்காம் இப்ராஹிம முசல்லா என்று ஓத வேண்டும். அந்த இடத்தில் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அந்த ரக்காத்துகளில் முதலாவது ரக்காத்தில் குல்யா ஐயுஹல் காஃபிரூன் என்று துவங்கக்கூடிய சூறாவையும், இரண்டாவது ரக்காயத்தில் குல்ஹுவல்லாஹு அஹத் என்கிற அத்தியாயத்தையும் துணை சூறாவாக ஓத வேண்டும். தொழுது முடித்தவுடன் ஜம்சம் நீரை நோக்கி சென்று அதை பருகி கொள்ள வேண்டும். அதை சிறிதளவு தனது தலையிலேயும் ஊற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு அங்கிருந்து சஃபாவிற்கு வர வேண்டும். வந்து இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷாயிரில்லா என்கிற வசனத்தை ஓதிக்கொண்டு, அல்லாஹ் முதலில் சஃபாவை சொல்லியிருப்பதால் சஃபாவை கொண்டு துவங்குகிறேன் என்று கூறிக்கொண்டு சஃபாவிலிருந்து துவங்கும் விதமாக அதன் மீது ஏறி காபாவை பார்க்க வேண்டும். காபாவை நோக்கி லா இலாஹ இல்லல்லா என்று கூற வேண்டும். அதைத் தொடர்ந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை கூற வேண்டும். அதைத் தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு وَنَصَرَ عَبْدَهُ وَهَزَمَ الْأَحْزَابَ وَحْدَهُ. இந்த திக்ரை 3 தடவை கூற வேண்டும். இந்த திக்ர்களுக்கு இடையே நமக்கான துவாக்களையும் செய்து கொள்ள வேண்டும். இதன் பிறகு சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி ஓட வேண்டும். அதிலும் சஃபாவிலிருந்து செல்லும்போது பச்சை நிற விளக்குகளால் அடையாளமிடப்பட்ட இடத்தை சற்று வேகமாக ஆண்களும் பெண்களும் கடக்க வேண்டும். அந்த இடத்தை கடந்தவுடன் சாதாரணமாக ஓடி மர்வாவை அடைய வேண்டும். இப்படி அடைந்தால் முதல் சுற்று நிறைவடைந்து விடும். மர்வாவுக்கு வந்து அதில் ஏறி கிப்லாவை முன்னோக்கி சஃபாவில் செய்தது போன்ற திக்ருகளை துவாக்களை இங்கும் அப்படியே செய்ய வேண்டும். பிறகு சஃபாவை நோக்கி திரும்பி வர வேண்டும். இது 2வது சுற்றாகும். பின்னர் மீண்டும் மர்வாவுக்கு செல்ல வேண்டும். இப்படியே கடைசி சுற்று மர்வாவில் முடிகிற விதத்தில் 7 சுற்றுக்கள் சுற்ற வேண்டும். இப்படி 7வது சுற்று நிறைவடைந்ததும் ஆண்கள் தங்களுடைய தலை முடியை மழித்து கொள்வது சிறந்தது. பெண்கள் தங்களுடைய முடியில் சிறிதளவு குறைத்து கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலம் உம்ரா என்கிற வணக்கம் நிறைவடைகிறது.